வணக்கம் மக்களே. கமிங் வீக் வீட்டில் ஒரு கல்யாணம். ஸோ அதுக்காக ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டு எங்களோட ஷாப்பிங் வந்தால் விடிஞ்சிரோன்னு என் பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால லித்து இன்னைக்கு நாங்கள் கூட ஷாப்பிங் வரல, என்னை வினோ மாமி வீட்டில் விட்டுருங்கன்னு சொன்னான். ஸோ அதனால் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டியில் 2 பேருமே தூங்கிட்டாங்க. இடம் வந்த உடனே குட்டீஸை இறக்கின உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதித்யா பார்க்குற பொருள் எல்லாம் கேட்டு ஒரே இடம், அந்த வாட்ச் கட்டே ஆகணும்னு. அந்த வாட்ச் அவன் கையை விட பெருசு இருந்தாலும் குழந்தை கேட்குறானேன்னு சொல்லிட்டு ரோட் சைடில் இருக்க சும்மா எப்படி ஒரு 5 நிமிஷம் மேலே அந்த வாட்ச் அவன் வச்சுக்க போகிறது கிடையாது. அதனால ஒரு சிம்பிளாக குட்டி வாட்ச் வாங்கி அவர் கையில் மாட்டி விட்டுட்டு நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், டி நகர். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, அதுவும் என்னோட கிட்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்த மாதிரி. ஆதித்யக்கு அவங்க டேடி என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வேணுன்ற மாதிரி கண்ணாடி, பெல்ட், கேப்புன்னு எல்லாத்தையும் கேட்டு ஆரம்பிச்சு அவனை எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்காக அவன் கேட்குறதெல்லாம் கையில் வாங்கி கொடுத்தாச்சு. களஞ்சியமில் போயிட்டு தேவைப்படுற மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் நிறைய டெய்லர்ஸ் இருக்காங்க, 1 ஹவரில் தைச்சி தர மாதிரி. நாங்கள் ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு கடையில் போயிட்டு தைக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டு கொடுத்துட்டு அந்த தைக்கிற கேப்பில் நாங்கள் மற்ற ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்த கடையில் என்னோட சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஜுவல் செட் வாங்கிட்டு லித்து மித்ரா ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோருக்குள்ளே பார்த்தா எனக்கு கலெக்ஷன் சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் இதில் இருக்கிறதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பெஸ்ட்டாக ஒன்று எடுத்தாச்சு. குட்டீஸ் 3 பேருக்கும் ட்ரெஸ் இங்கேயே எடுத்தாச்சு. நைட் டைமில் ஃபுல் கலர்ஃபுல் லைட்ஸில் டி நகரை பார்க்கவே ஜகஜோதியாக இருந்தது. எதுக்கு கண்ணு மூட சொன்னேன்னு பார்த்தீங்களா? இதுக்காக தான். இந்த மாதிரி பொருளை பார்த்தா கண்டிப்பாக நகரவே மாட்டாங்க. இவன் கண்ணை மூடிட்டான். மித்ரா பார்த்ததுனால 2 பேருக்கும் சரி வேற வழி இல்லாமல் விளையாடிக்கோங்க அப்படின்னு 2 பேரையும் விளையாட வச்சாச்சு. ஷாப்பிங் பண்ணி டயர்டாகி பசிச்சதுனால கீழே இருந்த கடையில் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கி ஸ்டொமக் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நம்ம ஏரியா பக்கத்துலேயே நல்ல நல்ல கடை இருக்குது, இங்கே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டது நாங்கள் பேச்சை கேட்காம நானும் என்னோட மாமியார் தான் டி நகர்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோரில் பார்த்தா எங்களுக்கு கலெக்ஷன் பிடிக்கல. ஸோ நம்ம நியர்பையில் இருக்கிறதுலே எடுத்துக்கலான்னு சொன்னோன்னே என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கடுப்பாகிட்டார். சரவணா ஸ்டோரில் ஒரு ஃப்ளோரில் வெளியில் வந்து பார்த்தா ஃபுல்லாக இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ். டைரி மில்க் பார்க்க ரொம்ப டெம்டிங்காக இருந்தனால டைரி மில்க் மட்டும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் இல்லாதனால கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ஆட்டோவில் தான் எங்களை ட்ராவல் எல்லாமே இருந்துச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு வண்டி பார்க் பண்ண இடத்துல ஒரு ஆட்டோவை பிடிச்சி வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி நைட் டின்னர் எங்கே முடிக்கலான்னு வந்திருக்கோம் பார்க்குறீங்களா? பனங்கல் பார்க்கில் ரோட் கடை தான், பட் இருந்தாலும் செம்ம தரமான ஃபுட். இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் இந்த கடையை பற்றி கேள்விப்பட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நாங்களே இது ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், பட் வீடியோஸ் போடலை. எல்லா வகையான மட்டன், சிக்கன், ப்ரான், கடமா எல்லா வகையான உங்களுக்கு வெரைட்டியாக சைட் டிஷ் கிடைக்கும். எஸ்பெஷலி அந்த பொடி இட்லி இருக்கே, ஆஹா, அதை மட்டுமே தனியாகவே சாப்பிட்லாம். என்னோட மாமியார் பொடி இட்லியும் மட்டன் பாயும் வாங்கிட்டாங்க. நாங்கள் க்ரீன் சிக்கன், பிரெயின், மட்டன் போட்டி அந்த மாதிரி வாங்கிட்டு எங்களோட டின்னரை நல்லா சிறப்பாக முடிச்சுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.